வீட்டுக்குள்ள புயலே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடக்கி வச்சது ஆத்திரமெல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியே வர ஆரம்பிச்சு சொன்னா போர்க்களம் ஆக்கி வச்சிருக்காங்க. ஐயா சூப்பர்யா விஜய் சேதுபதி ஐயா, சனிக்கிழமையே ரோஸ்ட் பண்ணணும்னு ஒரு முடிவுல வந்திருக்கீங்க. ஆனா ரோஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல நீ பதில் சொல்லு நீ சொல்லுன்னு பேச்சுவார்த்தையை முடிச்சிட போறீங்களான்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொம்மை டாஸ்க பத்தி அடிதடி சண்டையை பத்தி தான் பேசிருக்கீங்க. இந்த நடுவுல இருக்க கோட்டை எடுத்தோம்னா வீட்டுக்குள்ள பயங்கரமா விளையாடுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு மேல பயங்கரமா புயலே அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தான் மனசுக்குள்ள ஆத்திரத்தை பூரா எல்லாரும் வெளி காமிச்சுக்கிட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டேம் உடஞ்சு தண்ணி பீச்சுக்கிட்டு வரும்ல, அது மாதிரி பயங்கரமா ஆத்திரத்தை காமிச்சு அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பில்டப்லாம் பயங்கரமா கொடுக்குறாரு. பொம்மையை கொடுத்து விளையாடணும்னு சொன்னா பூரா போர்க்குளம் ஆக்கி வச்சிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாங்க. பாத்தீங்களா, குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலேயே ஆட்டிக்கிறீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா இந்த சீசன் 50 நாள் வரை மொக்கையா போச்சு, அதனால தான் கோட்டையை எடுத்தீங்க. அதை இன்னும் சுவாரஸ்யமா ஆக்குறதுக்கு பொம்மை டாஸ்க கொடுத்தா தான் இவங்க அடிச்சுக்குவாங்க அப்படின்ட்டு நீங்களே அடிக்க வச்சுக்கிட்டு கடைசியில இவங்க போர்க்களம் பண்ணிட்டாங்க, இவங்க புயலை அடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஆத்திரத்தை கொட்டி இருக்காங்க அப்படின்னு நீங்களே சொல்றீங்க பாத்தீங்களா. சரி ரைட்டு. நிறைய பேர் கேட்ட மாதிரி ரெட் கார்டோ எல்லோ கார்டோ கொடுக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னா எத்தனை பேத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம கேட்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் ராணவ் ஜெஃப்ரிய நல்ல இடுப்போட சேர்த்து அமுக்கி நல்லா சோக் பண்ணிருக்கான். அடுத்து ரயான் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராணவ கழுத்தை பிடிச்சு அவனை சோக் பண்ணிருக்கான். அடுத்து நம்ம ஜெஃப்ரி எல்போலே விஜயகாந்த் சார் படம் மாதிரி அப்படி ஒரு குடு கொடுத்தான் பாத்துக்கோங்க ராணவ. அதனால இதுல யாருக்கு எல்லோ கார்டு யாருக்கு ரெட் கார்டு அப்படின்லாம் முடிவு பண்ண முடியாது. ஒருவேளை கொடுத்தா 3 பேத்துக்கும் கொடுக்கணும். அப்படி 3 பேத்துக்குமே கொடுத்தாலுமே அவங்க சொல்ற ரீசனை வச்சு ஐயே இவங்க என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். ஆனதுனால எப்பயும் போல விஜய் சேதுபதி தனக்கு ஒரு ஆன்சர் வச்சிருப்பார்ல, அத கண்டஸ்டன்ஸ் வாயில இருந்து புடுங்குவார். அதுதான் நடக்குமே தவிர பெருசா கண்டிக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணலங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு யார் வெளியே போவா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஆண்கள் சைடுல 3 பேர் சொல்லலாம், சத்யா, ரஞ்சித், சிவகுமார். பெண்கள் சைடுல ஆர்ஜே ஆனந்தி, சாச்சனா. மொத்தம் இந்த 5 பேருமே டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க. பெண்கள் டீம்ல சாச்சனா ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க மாதிரி சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாச்சனா இந்த வீக்ல ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காங்களா, இந்த நல்ல பேரோட வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கா சொல்றாங்க. கன்ஃபார்ம்லாம் கிடையாது. நான் அடுத்தடுத்த வீடியோல கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் யார் வெளியே போறாங்க அப்படின்ட்டு. நீங்க யார் இந்த வீக் வெளியே போனா கேம் ஒன்னும் சுவாரஸ்யமா இருக்கும், சரியான டிசிஷன் இவங்க வெளியே போனா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.